ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். எனக்கு அந்த விஷயத்தில் ஒரு சம்மதங்கிறது வேணும். ஏன்னா எனக்கு கல்யாணங்கிறது நான் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனால் எனக்கு அந்த இதில் சம்மதங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் என்னென்னா, அந்த வசதிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர, அதில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத அவங்க பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு வசதிங்கிறது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த விஷயத்தனையுமே செய்ய முடிகிற விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்மளால் எந்த இதுலேயுமே நம்ம சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதுவும் உண்மை தான், நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோடனே, அதுக்கு மேலே நம்ம யாருக்காகவும் இனிமேல் ஒரு சில விஷயங்களில் குறை சொல்லாமல் இருந்தாலே போதும். குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அதுக்கு தகுந்த ஒரு இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எல்லாமே சரி பண்ண முடியுதா என்னங்கிறத பார்ப்போம். பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு பண்ணிக்குவோம் அப்படின்னோடனே, சரி ஓகே, அதெல்லாம் சரியாக வரும். எல்லாமே போக போக நம்மளுக்கு சரியான ஒரு விஷயங்களில் தான் வாழ்க்கைங்கிறது நம்மளுக்கு இதாகுது. போக போக அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம்மா அதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு யாரையும் இப்போ குறை சொல்கிறதுக்கான இதுங்கிறது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. தேவைப்படுற விஷயங்களில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாலே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் இந்த நேரத்தில் இதெல்லாம் ஒரு சில இதில் கொஞ்சம் மனசு வச்சிங்கனாலே போதும். அதுக்கு மேலே யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம இது சரி அது சரின்ட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. நீங்கள் கொஞ்சம் எல்லாமே பார்த்து பக்குவமாக பண்ணுங்கள், அதுவே போதும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நம்ம அதுக்கு மேலே யாரையும் காரணம் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. காரணங்கள்ங்கிறது நம்மளால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சரிதான்ப்பா. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த இதையுமே முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்லை இந்த கடை ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது என்னால் கண்டிப்பாக செய்ய முடியக்கூடிய விஷயந்தான். அதை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துட்டு இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு எல்லா விஷயங்கள்லையும் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களில் நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னாலே ஒரு சில நாட்களில் எல்லாமே இது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டனாலே போதும். புரிஞ்சுக்க நம்மளுக்கு எல்லாமே சரியாக வரும் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரியாக வரும் வரும் பார்த்துக்கலாம். நம்ம இருக்கிற வரைக்கும் பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம ஒரு வாழ்க்கையில் கொண்டுட்டு போனோம்னாலே போதும். இதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, குறை சொல்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு மேலே யாரையும் எதுக்காகவும் நம்ம ஒரு ஒரு சில விஷயங்களில் நம்ம அது இதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம இது பண்ணணுங்கிற அவசியங்கிறது கிடையாது. போக போக எல்லாமே சரியாயிடும். சரியாயிட்டு அதுக்கு மேலே நம்ம கிடைக்கிற விஷயங்களை கிடைக்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னால போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ தான் எனக்கும் ஒரு விஷயங்கிறது தோணுச்சு. ஏன்னா இந்த நேரத்தில் இதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களில் மாறுதல்கள் வருமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும்.